உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாமலும் இரு. இந்த அருமையான காலை வேளையிலே நாம் மேன்மை அடையும் போது, மேன்மையான நிலையில் கர்த்தர் நம்மை உயர்த்தும் போது மேட்டிமை அடையக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து அவர்களை எந்த மட்டுக்கும் ஆசீர்வதிக்க வேணுமோ அந்த மட்டுக்கும் ஆசீர்வதிக்கிறார். முந்தின வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நீ கர்த்தருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமற் போகாதபடிக்கு நீ எச்சரிக்கையாயிரு. நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அதில் குடியிருக்கும் போதும் உன் ஆடு மாடுகள் திரட்சியாய் உனக்கு வெள்ளியும் பெண்ணும் பெருகி உனக்கு உண்டானவையெல்லாம் வர்த்திக்கும் போது உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாக எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின கர்த்தரை நீ மறவாமலும் இரு என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த அருமையான வேளையில நீங்களும் நானும் மேட்டிமை அடையாதபடி மேன்மைப்படுத்தின ஆண்டவரை என்னாலும் மேன்மைப்படுத்தி வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென்.